சென்னையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் டீ, காஃபி விலை உயர்த்தப்படுகிறது. தனியார் பால் மற்றும் காஃபி தூள் விலை உயர்வு காரணமாக டீ மற்றும் காஃபி விலை உயர்வு என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டீ மற்றும் காஃபி விலை உயர்த்தப்படுவதற்கான விலைப்பட்டியல் ஒட்டப்பட்டுள்ளது. 12 ரூபாய்க்கு விற்கப்படும் டீ 15 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கு விற்கப்படும் காஃபி 18 20 ரூபாய்க்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தலைவர்கள் உற்சாகமாக குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். டியான்ஜிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தொடங்கியுள்ளது. உலக அரசியல் தொடர்பாக மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இதில் பங்கேற்றுள்ள உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக உறுப்பு நாட்டு தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்டோருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்தியா வருமாறு சீன அதிபருக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள சீனாவிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபருக்கு மோடி அழைப்பு விடுத்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. ஜின்பிங் இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்ததுடன் இரு நாடுகளும் போட்டியாளர்கள் அல்ல, வளர்ச்சி கூட்டாளிகள் எனும் எண்ணத்தில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். முடிவில் எல்லைப் பகுதிகளில் அமைதி, வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் தேவையும், பயங்கரவாதம் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் உலகளாவிய சவால்களில் கூட்டு அணுகுமுறையை உருவாக்க வேண்டியவை குறித்து இரு நாட்டு தலைவர்கள் விவாதித்தனர். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி வந்துள்ளதாகவும் அங்குள்ள தனது தமிழக குடும்பத்தினர் தன்னை பாசத்துடன் வரவேற்றதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வணக்கம் ஜெர்மனி என குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அங்குள்ள தனது தமிழ் குடும்பத்தின் பாசத்தால் அரவணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பலத்தை வெளிப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கவும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்காக கூட்டாண்மைகளை உருவாக்க பெருமையுடன் ஜெர்மனி வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் பெய்த கனமழையால் பாதிப்புகள் உள்ளதா என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை மாநகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த மழை அளவு குறித்தும் அதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார். எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதிமுகவுடன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தபோது 5 மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவையும் ஒதுக்குவதாக தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் ஒரு ராஜ்யசபா இடம் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாகவும் பிரேமலதா கூறினார். முதலமைச்சராக இருந்தவர் கட்சித் தலைவராக இருக்கிறார், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம், ஆனால் ஏமாற்றிவிட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். தேமுதிகவுடனான கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட வேண்டாம் என இபிஎஸ் கேட்டுக் கொண்டதாகவும் அந்த நம்பிக்கையின் பேரில்தான் கையெழுத்திட்டதாகவும் அதனால்தான் ஏமாந்து விட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலாகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதமும் மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதியும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கமாக உள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 65 சுங்கச்சாவடிகளில் 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 55 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. மீதமுள்ள 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதன்படி மதுரை, திண்டுக்கல், திருச்சி, மேட்டுப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் 10% வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. ஒருமுறை கட்டணம் 5 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரையிலும்,
இருமுறை கட்டணம் 65 ரூபாய் வரை உயர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பலமுறை பயணிக்க 155 ரூபாய் கட்டணமாக இருந்த நிலையில் தற்போது 160 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் 3100 3170 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இலகுரக வாகனம் ஒரு வழி கட்டணம் 180 ரூபாயிலிருந்து 185 ரூபாய், பலமுறை பயணிக்க 270 275 ரூபாய், கனரக வாகனம் ஒரு வழி கட்டணம் 360 370 ரூபாய், பலமுறை பயணிக்க கட்டணம் 540 555 ரூபாய் என கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் நிறைவு விழாவான விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வு களை கட்டியது. சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் 120க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல பழவேற்காடு கடற்கரையில் மேலதாள வாத்தியங்களுடன் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து மேளதாளத்துடன் இளைஞர்கள் கொண்டு வந்த 400க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து மேள வாத்தியங்களுடன் நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகள் கோவளம் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. காசாவில் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கூட்டம் அலைமோதியது. போர் காரணமாக காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டனர். லாரி மூலம் கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளி சென்றனர். குழந்தைகள் பசியால் உடல் மெலிந்து அழுவதற்கு கூட தெம்பின்றி காணப்படுகின்றனர். உணவு சமைக்கப்படும் இடங்களில் பொதுமக்களும் குழந்தைகளும் பாத்திரங்களுடன் வந்து உணவை பெற முந்தியடித்தனர். ஒரு பக்கம் உணவுக்காக ஓடும் மக்கள், மறுபக்கம் உணவு தேடி பிணமானவர்களை தூக்கி செல்லும் மக்கள் என காண்போர் நெஞ்சை பதற வைக்கும் வகையிலான காட்சிகள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்காவில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயம், விதிவிலக்குகள் கிடையாது, இதை நிறைவேற்ற ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் தொலைதூரத்தில் உள்ள ராணுவ வீரர்களை தவிர தபால் மூலம் வாக்களிக்க மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தேர்தல் முறை குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் ட்ரம்ப், கடந்த 2020ஆம் ஆண்டில் ஜோ பைடனிடம் தான் பெற்ற தோல்வி மோசடியான விளைவு என்றும் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
இந்திய கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக பணியாற்ற ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் விருது பெற்ற MS தோனிக்கு BCCI அழைப்பு விடுத்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஆலோசகராக பணியாற்ற MS தோனிக்கு BCCI வாய்ப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடவர் அணி மட்டுமல்லாமல் மகளிர் கிரிக்கெட் அணி, அண்டா 19 என அனைத்து கிரிக்கெட் அணிகளுக்குமான ஆலோசகராக தோனி பணியாற்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தோனி BCCI பதிலளித்த பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. F1-இல் இந்தியா உலக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என்று நடிகர் அஜித் குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் GT4 கார் பந்தயத்தில் பங்கேற்ற நடிகர் அஜித் குமார் பேட்டியளித்தார். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மிகவும் எளிது என்று பலர் நினைப்பதாகவும், ஆனால் உண்மையில் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் கடினமான ஒன்று என்பதை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டிய நேரம் வந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் இந்த முயற்சி தன்னை பற்றியது அல்ல என்றும் இந்திய மோட்டார் விளையாட்டை முன்னேற்றுவதற்கானது என்றும் அஜித் தெரிவித்தார். Let people know how tough, how demanding, physically, emotionally. Let people know. Let people know. Promote motorsports. Thank you so much. More Indian drivers. Yeah, sure, sir. Maybe one day we'll have an F1 World Champion. Yeah, sir. Not an F1 alone. In every series, I'm sure we'll have some Indian drivers doing exceedingly well. Promote motorsports. Yeah, sure, sir. People know how difficult it is. Yeah. It was all fun, right? No, sir. It's difficult. Let people know. Good luck, sir. Good luck, sir.